எஸ்எஸ்சியோட ஆப்டிடியூட் சிலபஸ் நீங்க கவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஒரு 16 டாபிக் இதுதான் எஸ்எஸ்சி ஆப்டிடியூட்ல அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். இதுல இன்னொரு 2 டாபிக் எக்ஸ்ட்ரா வரும், ப்ராபபிலிட்டி அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அது ரெண்டுமே மெயின்ஸ்க்கு பார்த்தா போதும், இப்ப பார்க்க தேவையில்ல. சோ இந்த 16 டாபிக் சேர்ந்தது தான் வந்து எஸ்எஸ்சியோட ஆப்டிடியூட். இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 மாசம் எனக்கு தேவைப்படுச்சு. ஒரு நாளைக்கு சாலிடா 7 to 8 hours நான் ஆப்டிடியூட மட்டுமே நான் பார்ப்பேன். அப்படி பார்த்து இந்த 4 நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் அந்த 16 டாபிக் சேர்த்து எனக்கு வந்து 5 மாசம் தேவைப்படுச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க 5 மாசம் தேவைப்படுச்சு அப்படின்னா, 5 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப டெப்தா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் படிச்சீங்கன்னா 5 மாசம். இதே நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா 8 மாசம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சில இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது கேம் சேஞ்சர். நீங்க இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்களுக்கு அவ்வளவு கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுல இப்ப வர செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. இது மறுபடியும் நான் பிராக்டிஸ் பண்றதுக்கே மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்எஸ்சில வந்து அந்த ஒரு ஆப்டிடியூடைய நாலேஜ் வந்து ரொம்ப இன்டெப்தா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி எஸ்எஸ்சி கிடையவே கிடையாது. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட நான் சிலபஸ் கவர் பண்ணிருக்கேன், அதை வச்சு நான் எஸ்எஸ்சி போடுவேன் அப்படின்னா முடியவே முடியாது. டிஎன்பிஎஸ்சில நீங்க ஆப்டிடியூட ரிவைஸ் பண்ணாம போனா கூட நீங்க ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் கொண்டு வந்தாலும், பட் எஸ்எஸ்சில நீங்க எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலுமே அங்க வந்து நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சில எப்பயுமே ஆப்டிடியூட் ரொம்ப டஃபா தான் இருக்கும். இதை வந்து நான் ஒளிவு மறைவா நீங்க வந்து ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த 10 வீடியோ பாருங்க நீங்க வந்து 25 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம், இந்த 2 வீடியோ பாருங்க இது போதும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். இதுதான் உண்மை. 5 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் தேவைப்படும். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிப்பீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது வந்து 5 மாசமா 6 மாசமா 7 மாசமா தேவைப்படும். சரிங்களா? கண்டிப்பா ஆப்டிடியூட ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆப்டிடியூட் இல்லாம எஸ்எஸ்சில ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அகைன் அண்ட் அகைன் அந்த விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய ஆப்டிடியூட நீங்க சால்வ் பண்ணா மத்த எல்லா எக்ஸாம்ஸ் ஆப்டிடியூடும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமாவே தெரியாது. அந்த அளவுக்கு எஸ்எஸ்சியோட ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.